பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்க. உங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க பதிவிட்டுக்கிற வீடியோக்களை நீங்க உடனுக்குடனே பார்க்க முடியும். QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துடைய லொகேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க பார்க்க போறது பார்ட் 2 வீடியோ. கண்ணுக்கு குளிர்ச்சியா எங்க பார்த்தாலும் ஒரே மரங்கள் செழிப்பா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்தது போல ஃபீல் பண்ணுவீங்க. பார்ட் 1ல பார்த்தது எல்லாமே மினியேச்சர் ட்ரெயினுங்க. ஆனால் இனி பார்ட் 2ல பார்க்க போகிறது எல்லாமே பெரிய பெரிய ட்ரெயினுங்க. அன்றைய காலகட்டத்தில் ஓடின எல்லா ட்ரெயினுடைய சாம்பிள்ஸும் இங்கே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெயின்லையும் ஏறி விளையாடலாம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ நீங்க பார்க்க போகிறது இன்ஸ்பெக்ஷன் கார்னு சொல்லுவாங்க. ரயில்வே ட்ராக் போட்டதுமே இந்த இடத்துக்கு இந்த காரை தாங்க ஓட்டிட்டு போவாங்க. காருன்னு உடனே ஸ்டேரிங் இருக்குமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பா இருக்குங்க. இதுலயும் என்ன லிவர் மட்டும் இருக்குங்க, கிட்னி இருக்குமான்னு கேட்டுறாதீங்க. இந்த ட்ரெயின் அங்கே கொண்டுட்டு போறது மூலமா அந்த ட்ராக்னுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிப்பாங்க. 1887களில் கைகளால் இயக்கப்பட்டு வந்த ட்ரெயின் பிளஸ் கிரெயின் கொலாபரேஷனில் உருவான ஒரு கிரெயின் தாங்க இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ஸ்டீம் என்ஜின், அதாவது நீராவி என்ஜின் சொல்லுவாங்க. ஸ்காட்லாந்து என்கிற தேசத்தில் பிறந்த ஒரு சின்ன பையனுக்கு தோன்றின ஒரு சின்ன தீப்பொறி தான் ஸ்டீம் என்ஜின் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுதாங்க உண்மை. அந்த பையனோட பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தெரியாதவங்க காத்திருங்க, உங்களுக்கான பதில் வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சிடென்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன் RH 9768ன்னு சொல்லுவாங்க. 1997ல் ICFல தாங்க இதை உருவாக்குனாங்க. 12 படுக்கை வசதிகளுடன் கூடிய மினி ஹாஸ்பிட்டலாக இது இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டீசல் என்ஜினுங்க. 1971 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு இருந்த ரயில்வே அமைச்சர் திரு கே ஹனுமந்தியா அவருடைய கரங்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 4 வருட கட்டுமானத்திற்கு பிறகு 1975இல் செயல்பாட்டுக்கு வந்த தண்டையார்பேட்டை டீசல் லோகோ செட்ல தாங்க இது உருவாக்கப்பட்டது. இதை பார்த்த உடனே எத்தனை பேர் பஸ்ன்னு நினைச்சிங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரயிலையும் பஸ்ஸையும் இணைத்து உருவாக்கப்பட்ட 1967களில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ட்ரெயின் தாங்க இது. (1935) கோவான் ஷெல்டம் பிரைவேட் லிமிடெடால உருவாக்கப்பட்ட இந்த கிரேனுக்கு பேர் MG ஸ்ட்ரீம் கிரேன் ஹெர்குலஸ்ங்க. இது நிலக்கரியால் இயங்கும் ஒரு கிரேன் ட்ரெயின். மெயின் ஹூக்கு மட்டுமே 35 டன் எடை உள்ளது. கெப்பாசிட்டி ஆஃப் ஆக்சிலரி ஹூக் 5 டன் எடை உள்ளதுங்க. இது சென்னை எக்மோர் விழுப்புரம் சேலம் வழியாகவும் விழுப்புரம் பாண்டிச்சேரி வழியாகவும் விழுப்புரம் சிதம்பரம் வழியாகவும் இயங்கி கொண்டிருந்த ஒரு கிரெயினுங்க. இன்னைக்கு அமைதியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் அன்னைக்கு அமைதியே இல்லாமல் இயங்கி கொண்டிருந்த ஒரு கிரெயின் தாங்க இது. 1954 உருவாக்கப்பட்ட YDM-1R என்று அழைக்கப்படுகிற இந்த என்ஜின் டீசல் மற்றும் ஹைட்ராலிக் கொலாபரேஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜின். இன்னைக்கு இப்படி பரிதாபத்திற்குரிய நிலையில் நின்னாலும் அன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் அப்படி தான் நினைக்கிறேன், நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க. இந்த ரயிலுக்கு ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த வீடியோவின் வழியாக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1931 சென்னை முதல் தாம்பரம் வரை இயக்கப்பட்ட முதல் எலக்ட்ரிக் மீட்டர் கேஜ் ட்ரெயின். மிட்சுபிஷி, ஹிட்டாச்சி மற்றும் தோசிபா ஆகிய கம்பெனி கொலாபரேஷனில் உருவாக்கப்பட்ட ஜப்பானீஸ் குரூப் தான் இதை தயாரித்தாங்க. அதன் பிறகு 1965 சென்னை முதல் விழுப்புரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் மீட்டர் கேஜில் இயக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீட்டர் கேஜ் ஸ்ட்ரீம் லோகோமோட்டிவ் YG4332 என்று அழைக்கப்படுகிற என்ஜின். இது இயங்குவதற்கு 9.65 டன் எடையுள்ள நிலக்கரி தேவைப்படும். அது மட்டும் இல்லைங்க, 13,600 லிட்டர் தண்ணீரும் தேவைப்படும். இது மாதிரி ரயில்கள் இன்றைக்கும் சத்தம் எழுப்பிட்டு தண்டவாளத்தில் போகும்போது எத்தனை பேர் அதுக்கு பாய் பாய் சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி அன்னைக்கு எல்லாருடைய மனதில் ஒரு சந்தோஷத்தை எழுப்பி இருந்த இந்த ட்ரெயின் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்குது.
1965 திருச்சியில் இருக்கிற கோல்டன் ராக் ஒர்க் ஷாப்பில் உருவாக்கப்பட்ட NMR என்ற ஷார்ட் ஃபார்மில் அழைக்கப்படுகிற நீலகிரி மவுண்டன் ரயில்வே செகண்ட் கிளாஸ் கோச்சை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் மரத்தினால் செய்யப்பட்டதுங்கிறது தான் இங்கே சிறப்பு. மேட்டுப்பாளையத்திற்கும் ஊட்டிக்கும் இடையில் 40 பயணிகளுடன் இயக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு ரயில் பெட்டி தான் இது. அந்த பையனோட பேர் ஜேம்ஸ் வாட். எத்தனை பேர் கரெக்டாக பேர் கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1895 இங்கிலாந்தில் இருக்கிற ஜான் ஃபாலர் ஸ்டீம் போஸ்டர் அண்ட் கோ லிமிடெட் கம்பெனியில் உருவாக்கப்பட்ட ஃபாலர் ப்ளவுச்சிங் இன்ஜின், அதாவது வேட்டைக்கார உழவு இயந்திரம் என்று அழைக்கப்படுகிறத தான் பார்க்குறீங்க. எல்லாருடைய கண்களுக்கும் இது ஒரு அழகிய மயிலாகத்தான் தெரியும். இதற்கு முந்தைய வீடியோவில் நான் சொன்னது போல ஒன்றுத்துக்குமே பயன்படாத வகையில் கிடக்கிற பொருட்களை வச்சு இவ்வளோ அற்புதமான ஒரு மயிலை உருவாக்க முடியும்னா உங்களை கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ உதவாதவன், யூஸ்லெஸ், இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாழ்ந்து காட்டணுங்கிற லட்சியத்தோடு நீங்கள் முயற்சி செய்தா நீங்களும் எல்லாரும் பாராட்டு விதமாக இப்படி ஒரு நாள் ஷைன் ஆவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம போக போகிற இடம் ரயில் ஹிஸ்ட்ரி கேலரி தாங்க. இங்கே என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே என்ட்ரானதுமே நமக்கு முதல்ல இருக்கிறது வெயிட் மிஷின். பல 100 வருட சரித்திரத்தை தனக்குள்ளே மறைத்து வைத்து நமக்கு காட்சியளிக்கிறது இந்த வெயிட் மிஷின். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மரத்தினால் செய்யப்பட்ட ட்ரெயினுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ட்ரெயின் எல்லாமே அந்தந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் இருந்திருக்குது அந்த ட்ரெயின் அப்படிங்கிறத மினியேச்சராக செய்து வைத்திருக்காங்க. ஆரம்பத்தில் பெரிய பெரிய ட்ரெயின் தான் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது ரயில் கேலரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரயில்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த பொருட்கள் தாங்க. ரயில் மியூசியத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். ஆயிரத்தி 1931 முதல் 2004 வரைக்கும் சென்னையில் இயங்கி வந்த மீட்டர் கேஜ் ட்ரெயினோட புகைப்படங்களை தான் பார்க்குறீங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முதற்கொண்டு எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. மெட்ராஸ் மற்றும் தெற்கு மகாராஷ்டிரா ரயில்வே, தென்னிந்திய ரயில்வே மற்றும் மைசூர் மாநில ரயில்வே ஆகியவை ஒன்றாக இணைக்கப்பட்டு தெற்கு ரயில்வேவாக ஆனது. இந்தியாவின் முதல் மண்டல ரயில்வே இதுவே ஆகும். இந்தியாவின் மாநிலங்களைப் போலவே ஒவ்வொரு ரயில்வே துறையும் தனித்தனியாக இயங்கி வந்தது. அவற்றை எல்லாம் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டதே இந்தியன் ரயில்வே ஆகும். இதற்கு முன்பதாக இருந்த லோகோக்கள் எப்படி இருந்தது என்பதை இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து ரயில்வேக்களையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதே இந்தியன் ரயில்வே ஆகும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லோகோமோட்டிவ் இன்வென்டர்ஸுங்க. ஒரு ஸ்டீம் என்ஜின் எப்படி இயங்கும் அப்படிங்கறத தான் இங்க வரைபடமா வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குட்டி மினியேச்சர் ட்ரெயின் ட்ராக்குங்க. உண்மையிலே நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது குழந்தைங்க ரொம்ப ரசிப்பாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைங்க கையில் சின்ன பொம்மையை கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்பட்டு விளையாடுவாங்க. இந்த இடத்துக்கு குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டி ட்ரெயின் ஓடுறத பார்த்த உடனே சின்னவங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1231 சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வழியாக திருநெல்வேலி செல்லும் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து 8:10 புறப்படும். ஆமை புகுந்து வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஆமை இல்லைங்க. கல்லாமை, முயலாமை, இயலாமை, அறியாமை, தீண்டாமை ஆகிய இந்த 5 ஆமைகளையும் நம்மளுடைய மனம் என்கிற வீட்டுக்குள்ள விடாம இருந்தா அப்பதாங்க நம்ம சாதிக்க முடியும். குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் விளையாடுறதுக்கு நிறைய இங்க இடங்கள் இருக்குது. வயதானவர்களையும் குழந்தைகளா மாற்றக்கூடிய திறன் ஊஞ்சலுக்கு உண்டு என்று சொல்வார்கள். அதுபோல இங்க நிறைய ஊஞ்சல் இருக்கிறது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லை, இங்க நிறைய இடத்துல குப்பை தொட்டிகள் வைத்திருக்கிறாங்க. தேவையில்லாததை தூக்கி தூர வெளியில வீசாம குப்பை தொட்டியில் போட்டீங்கன்னா நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஹாய், இப்போ நாங்கள் ட்ரெயினில் கிளம்பிட்டு இருக்கோம். குட்டி ட்ரெயினில். ஆமாங்க, இங்கே பாருங்கள், என் தங்கச்சி முகத்தில் சந்தோஷத்தையும் என்னுடைய மகன் முகத்துலேயும் சந்தோஷத்தையும் பார்த்தீங்களா? உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம்.
இந்த குட்டி ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகிற சமயத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு சத்தமா கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. யாருன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த குட்டீஸ் தாங்க அவ்வளோ சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக நாங்களும் என்ஜாய் பண்ணோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருந்துச்சா? சொல்லுங்க, சந்தோஷமா இருந்துச்சுதா? எப்படி கத்துனீங்க? இன்னொரு வாட்டி கத்துங்க. அந்த மாதிரி இல்லையே, எனக்கு என்ஜின் சவுண்டை விட அதிகமாக உங்கள் சவுண்டு கேட்டுச்சு. ஓகே, தேங்க்யூ. எனக்கு பின்னாடி சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே எந்த காலேஜ்லேருந்து வந்திருக்காங்கன்னு நம்ம அவங்க கிட்டே கேட்போம். உண்மையிலே ரொம்ப ஜாலியாக. எந்த காலேஜ் நீங்க? ஓகே, செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இப்போ இந்த இடத்த பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு இதோ இப்போ காட்டுங்க. ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ? குட் ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICF அப்படின்ற வந்துட்டு ட்ரெயின் ஃபேக்ட்ரியில் இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே காலேஜாக கேங்கப்பாக வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நான் இப்போ ஸ்லோவாக வந்ததுனால இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலை சார் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் இந்த இதை பற்றி சொல்லி சொன்னார். நாங்கள் இங்கே வந்து காலையில் வந்தோம். வி ஆர் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இருக்குது. ஐவி மாதிரி இங்கே எல்லாருமே வந்திருக்கோம். இது வந்து ஒரு மியூசியம். இதுக்கு முன்னாடி வந்து ரயில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது வந்து எப்படின்னா, எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரயில் எப்படி செய்கிறாங்க அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. பட் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறமே வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு கேலரியில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாடி பார்ட்ஸ்லேருந்து ரயில் இன்ஜின் வரைக்கும் எப்படி தயாரிக்கிறாங்க, ஒரு ஒர்க்கருமே எப்படி தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சொல்லப்போனால் குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ தான் மியூசியம் உள்ள போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்குமே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அழகழகான கிரியேச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாங்க, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இதை பற்றி ரிவ்யூ கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இதன் மூலமாக நிறைய குழந்தைங்க இங்கே வருவாங்க அப்படிங்கிறதுல எதிர்பார்ப்பு இருக்கிறதுல சந்தேகமே இல்லை, இல்லைங்களா? ரொம்ப நன்றி. உங்களோட பேர் சொல்லவே இல்லை. என்னோட பேர் ஸ்ரீஹரி. ஓகே, நன்றி, தேங்க்யூ. ஸோ நம்ம சாரோடைய சேனல் தான் வந்து கொஞ்ச நாள் பார்க்குறேன். ஸோ விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனல் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அவர் போட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் ஏற்கனவே சொன்னது போல் வேண்டான ஒதுக்கி போட்ட பொருட்களை வைத்து இங்கே நிறைய உருவங்களை செய்து வைத்திருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நிஜமாகவே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்கள் குழந்தைகளை நீங்கள் லீவு நாட்களில் பல இடங்களுக்கு சுற்றி காட்டணும்னு கூட்டிகிட்டு போவீங்க. அந்த இடங்களில் ஒன்று இந்த ரயில் மியூசியமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரயில் பயணங்கள்னு சொன்னாலே குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லீவு நாட்களில் உங்கள் குழந்தைகளை ஒரு முறை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க இங்கே வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உண்மையிலே இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. மீண்டும் உங்களை வேறொரு இடத்திலிருந்து வேறொரு வீடியோ வழியாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலா. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.